மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம இன்னைக்கு காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டு வந்துடலாம். காரா பூந்தி செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்புக்கும் கம்மியாக அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயத்தூள், லாஸ்டா கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பு. காரா பூந்திக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு பவுல்ல நான் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதோட அதே கப்ல 1/4 கப்புக்கும் கம்மியா பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது 2 மாவையும் நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றிப்போம். எதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம்னா, காரா பூந்தி போடும்போது அது எண்ணெய் குடிக்கும், ரொம்ப எண்ணெய் வாடை அடிக்கும். ஸோ நம்ம சூடாக எண்ணெய் ஊற்றினோம்னா எண்ணெய் குடிக்கவும் இருக்காது, அந்த கார வாடையும் இருக்காது. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கரண்டி வச்சு கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இட்லி மாவுக்கும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருந்தால் போதும். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ நான் மஞ்சத்தூள் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு காரா பூந்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம காரா பூந்தி போட போயிடலாம். அதுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். உங்ககிட்ட காரா பூந்தி போடுறதுக்கு தட்டு இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ காரா பூந்தியை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சூப்பராக செய்யலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வாங்குற கவரை வச்சு தான் செய்ய போகிறேன். அதில் நான் சும்மா ஒரு சின்ன நெய்யில் வச்சு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இந்த பிளேட்டை ஒரு ஹேண்டிலில் பிடிச்சிக்கிட்டேன். அது மேலே மாவை ஊற்றணும். மேலே ஊற்றி லைட்டாக தட்டி விடுங்க, தேய்ச்சி விடக்கூடாது. தேய்ச்சி விட்டிங்கன்னா காரா சேவ் மாதிரி விழ ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு ஊறி தட்டி விட்டிங்கன்னா தான் நல்லா பால்ஸாக வரும். ஸோ அவ்வளோதான். இதில் எண்ணெயிலேருந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இன்னொன்று காரா பூந்தி போடும்போது ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். மீடியமாக இருந்தால் சவுக்குன்னு ஆகிடும். ஸோ போட்டு முடிச்சுட்டு தட்டை மேலேயும் கீழேயும் தொடச்சி விட்டாதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் போடும்போது மறுபடியும் பால்ஸாக விழும். ஸோ இதே மாதிரி நம்ம காரா பூந்தி எல்லாம் போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம காரா பூந்தி போடுறதுக்கு இன்னொன்று ஈஸியான திங்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் சீவிர தட்டை. இந்த தட்டிலே நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட சின்ன தட்டு இருக்கிறனால நான் உங்களுக்கு சின்னதில் போட்டு காட்டுறேன். இதில் காரா பூந்தி ரொம்ப சின்னதாக விழும். நீங்கள் இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல போட்டிங்கன்னா நல்லா பெருசாக விழும். அது உங்கள் ஷேப்பை பொறுத்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் அதுலேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுலேயும் மேலாப்பில் ஊற்றிட்டு ஜஸ்ட் தட்டி விடுங்க. நல்லா பால்ஸாக கீழே விழும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஊற்றிட்டு இதையும் செகண்ட் டைம் போடும்போது மேலேயும் கீழேயும் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2வது ட்ரிப் போடும்போது நல்லா பால்ஸாக விழும். ஒவ்வொரு தடவையும் போடும்போது மேலேயும் கீழேயும் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. ஸோ நம்ம மீதி இருக்கிற காரா பூந்தியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா காரா பூந்தி எவ்வளோ மணியாக சின்னதாக ரவுண்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இனிமேல் காரா பூந்தி செய்கிறதுக்கு ரொம்ப நேரமோ இல்லை பொருளோ தேவையெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம காரா பூந்தி செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணாதான் அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இதே எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிலக்கடலையை தாளிச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணல. ஸோ கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, எண்ணெய் தெரிக்கும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காரா பூந்திக்கு என்னென்ன தேவையான பொருளோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் காரா பூந்திக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட நான் மிளகாப்பொடி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் உப்பும் மிளகாப்பொடி ஆட் பண்ணால் தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதோட கொஞ்சம் மிளகாப்பொடி. நம்ம ஏற்கனவே வந்து காரா பூந்தியில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணும், நீங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை. உப்பு மிளகாப்பொடி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கருவேப்பிலை தூவினிங்கன்னா நம்மளோட காரமான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், இது உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.